டூருக்கு போக போகிறாங்கன்னு தெரியும். ஆனா எப்போன்னு தெரியாது. நான் வந்து டூருக்கெல்லாம் போகவே வேணான்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கிட்ட பேசி ஃபீஸ்லாம் வந்து கட்டிட்டான். நைட்டு தான் வந்து சொன்னா 7 மணிக்கு வந்து வேன் எடுத்துருவாங்க அப்படின்ற மாரி சொன்னா. ஸ்நாக்ஸ் எதுவுமே இல்ல. வீட்ல வந்து செய்ற மாரி இல்ல. சுத்தமா டைமே இல்ல. காலையில வந்து அவங்களுக்கு லஞ்சுமே வந்து ரெடி பண்ணி குடுத்து அனுப்பணும். எப்போ எங்க வெளியில போனாலும் சரி, அவனுக்கு புடிச்ச வந்து இந்த சப்பாத்தியும், பன்னீர் கிரேவி மட்டும் தான் கேட்பான். சரி எதுவுமே வீட்ல கிடையாது. போயிட்டு வாங்கிட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு என்னென்ன தேவையோ அது எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டோம். இங்க வந்து பக்கத்துல வந்து கோவில்ல வந்து திருவிழா வச்சிருக்காங்க. சண்டே தான் திருவிழா. ரொம்ப சூப்பரா இருக்கும். நைட்ல வந்து லைட் செட்டிங்லாம் வந்து அப்பதான் போட்டிருந்தாங்க. பார்க்கவே நல்லா இருந்துச்சு. ஊர்ல திருவிழாலாம் வச்சிருந்தாங்க. திருவிழாவுக்கு போக முடியல. சரி இங்க வீட்டு கிட்டத்துல வந்து திருவிழா ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இங்கேயாச்சும் நம்ம வந்து கோவில்ல பார்ப்போம் அப்படின்ற மாரி பிளான் பண்ணி வச்சிருக்கோம். என்னென்ன தேவையோ எல்லாமே வாங்கிட்டு வந்து வச்சாச்சு. கொஞ்சம் காலையில எந்திரிச்சு சீக்கிரமா வந்து சமையல்லாம் முடிச்சிடணும். இந்த விலாக் வந்து நான் சமையல் பண்ணதெல்லாம் வந்து முன்னாடியே நேத்திக்கு போட்ட விலாக் தான். சரி இதெல்லாம் எடிட் பண்ணுறதுக்கு மட்டும் கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. எல்லாமே எடுத்துட்டு வந்துட்டு ரோஷன் மித்தி 2 பேருக்குமே தோசைலாம் ஊத்தி குடுத்துட்டேன். அவங்களுமே வந்து சாப்பிட்டுட்டாங்க. லாஸ்ட்டா வந்து நானும் என் ஹஸ்பண்ட் வந்து தோசை ஊத்திட்டு சட்னி வச்சு சாப்பிட்டு முடிச்சாச்சு.